மூட்டு தேய்மானம் உள்ளவர்கள் என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம்? அதாவது நீங்க சாப்பிடுற உணவுகள் எப்படி உங்க மூட்டை பாதுகாக்கும்? மூட்டு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, இந்த ஜாயிண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ். அதாவது ஒரு முக்கியமான ஜவ்வு. அதுதான் மூட்டுக்கு வழுவழுப்பு தன்மையை கொடுத்து ஈஸியா உராயாம நம்ம கால மடக்கி நீட்டுறதுக்கு உதவுது. அதே மாரி மூட்டுல விழக்கூடிய எல்லா அழுத்தத்தையும் தாங்குது. ஸோ இந்த ஒரு ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சு, தேஞ்சு, மெலிஞ்சு போறது தான் நம்ம தேய்மானம் அப்படின்னு சொல்றோம். இது வயதாக வயதாக நடந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். அதாவது அந்த ஜவ்வோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா வயசுக்கு ஏத்த மாரி குறையும். ஆனா, இது வயசுனால மட்டும் தான் குறையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு ஜவ்வுக்குள்ள நெறைய வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அதனால தான் இது மெயினா தேயுது. ஒருவேளை நான் இப்ப சொல்லக்கூடிய உணவுகள நீங்க கரெக்ட்டா எடுத்து அந்த வேதியியல் மாற்றங்கள தடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க மூட்டு ஜவ்வ தேயாம தடுக்கவும் முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவு வகைகளை எடுத்துக்கணும்? ஸோ அது எப்படி உங்க மூட்ட தேயாம பாதுகாக்கும்? குறிப்பா இந்த மூட்டு ஜவ்வு, ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ எப்படி பாதுகாக்கும்? அப்படின்றத டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெறைய பேரு வயதானாலே மூட்டு தேஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது உண்மையான காரணம் கிடையாது. மூட்டுக்குள்ள முக்கியமா உங்களோட இந்த ஜாயிண்ட்ட பாதுகாக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ் அழியறது தான் நம்ம தேய்மானம்னு சொல்றோம். ஆனா அது அழியறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஒண்ணு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிங். அதுக்கு அடுத்தது மூட்டு அதிகமா வீங்கி வலி அதிகமா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது இன்ஃப்ளமேஷன். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இது புரிஞ்சாதான் நான் இப்ப சொல்லக்கூடிய உணவுகளை நீங்க ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது வந்து மூட்டு ஜவ்வுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது இந்த ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ் அப்படின்றது மீசென்கைமல் ஸ்டெம் செல்லுல இருந்து உருவாகி காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்லால டைப் 2 கொலாஜனையும் புரோட்டியோகிளைகன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை உருவாக்கி அதை ஒரு எலும்பு மாதிரி ஆனா வழுவழுப்பு மற்றும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது நம்ம உடம்பு. அதுதான் வந்து ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ். ஸோ இது வந்து ஆரோக்கியமா இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எப்போ ஆரோக்கியத்தை இழக்கும் அப்படின்னா, ஒரு செல்கள் உயிர் வாழ்றதுக்கு ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயமும் அந்த அதோட வாழ்க்கை சுழற்சியில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதோட பங்கு என்னன்னா, செல்கள் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அதை உடம்புக்கு தெரிவிச்சு அந்த அடிபட்டதை சரி பண்றதுக்கு உடம்புல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு மீடியேட்டரா ஒரு நடுநிலையாளரா இருந்து இங்க இருந்து இங்க அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு உடம்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும் அந்த அடிபட்டதை இன்ஃப்ளமேஷன் மூலியமா சரி பண்றதுன்ற வேலையை வந்து இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில அந்த மாலிகல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கும். இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காம அதிகமாகும் போது அது எப்போ வேணாலும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில மூலக்கூறுகளா மாறுது. அது என்னன்னா சூப்பர் ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸா அது மாறுது. ஸோ அப்படி மாறும்போது அது செல்கள் அதிகப்படியா இறக்கிறதுக்கு காரணமாகுது. அது எப்படின்னா, நான் இப்ப சொன்ன அந்த மாலிகல்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய புரதம், புரோட்டீன், கொழுப்பு இது கூட எல்லாம் வந்து வினை புரிஞ்சு டிஎன்ஏல கூட மாற்றங்களை ஏற்படுத்துது. ஸோ இதனால அந்த செல்கள் அழிஞ்சு போயிடுது அப்படின்றது நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா செல்களுக்கும் தனித்தனி வேலைகள் இருக்கும். அது மாதிரி இந்த கார்ட்டிலேஜை பார்த்துக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த காண்ட்ரோசைட்ஸ் இறந்து போயிடுச்சு அப்படின்னா ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ் அழிஞ்சிடும். இதுதான் தேய்மானம். நம்ம ஒரு சில உணவுகளை எடுத்துக்கும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய போராளிகள். ஸோ அதுங்க இல்லை அப்படின்னா இதை நம்ம உடம்பால கண்ட்ரோல் பண்ண முடியாம அது சேதத்தை விளைவிச்சு உங்க ஜாயிண்ட் கார்ட்டிலேஜை அழிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது சைட்டோகைன்ஸ், கீமோகைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி செல்ஸோட அளவு அதிகமாகும் போது உங்களுக்கு வலி அதிகமாகும். அதே நேரம் ஒரு டேமேஜ் இருக்குன்றதை உணர்த்துறதுனால அந்த இடத்துல சைனோவியல் ஃப்ளூயிட் அதிகமாக சுரந்து வீக்கம் அதிகமாகும். இது மாதிரி எல்லாம் அந்த கார்ட்டிலேஜ் டேமேஜ் ஆகும்போது எக்ஸ்ட்ரா போன் growth நடக்கும். சப்காண்ட்ரல் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் கார்ட்டிலேஜ் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துக்கும் ஒழுங்கா ரத்த ஓட்டம் போகாம அதுவும் ஹார்ட் ஆகி இன்னுமே உங்களுக்கு எலும்பை ஈஸியா அசைக்கிறது, காலை மடக்கி நீட்டுறதுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும், வீக்கத்தை ஏற்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன? ஏன்னா அது ரெண்டும் இருந்தா உங்களோட இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய வலி வீக்கத்தையும் குறைக்கலாம். இந்த ஆக்சிஜன் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ்னால வரக்கூடிய அந்த செல் டேமேஜையும் தடுக்கலாம். இது எப்படி இந்த உணவுகள் உங்களுக்கு உதவுன்றது புரிஞ்சாதான் ஏன் நீங்க இந்த உணவுகளை எடுத்துக்கணுன்ற அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளை நம்ம என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுல முதல்ல வந்து ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, அப்புறம் பெர்ரிஸ், செர்ரிஸ் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ப்ரொக்கோலி, பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப மற்ற காய்கறி எல்லாம் எடுத்துக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா, எல்லா காய்கறிலையுமே கணிசமான அளவு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை நம்ம சஜஸ்ட் பண்றோம். மெயினா ப்ரொக்கோலிலையும் பீன்ஸ்லயும் அதிகமாவே உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி கீரை வகைகள். ஸோ இதையுமே நீங்க வாரத்துல 3 வாட்டி எடுத்துக்கலாம். கீரை வகைகள்லாம் எல்லா கீரையும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில இருந்து, அகத்திக்கீரையில இருந்து எந்த கீரை உங்களுக்கு பிடிக்குமோ எதை வேணாலும் எடுத்துக்கலாம்.
எல்லா கீரைகள்லையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அதை நீங்க வாரத்துல 3 நாள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது பயிர் வகைகள். குறிப்பா இந்த கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரியான பீன்ஸ் வகைகள்லயே இருக்கக்கூடிய இந்த லெஜும்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அதிக அளவு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பார்ட்டிகல்ஸ் கொடுத்து இந்த வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த சுண்டல் சுண்டல் கிட்னி பீன்ஸ், ராஜ்மா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு மிக மிக இந்த மூட்டு வலிக்கும் சேர்த்து நல்லது, சுகருக்கும் நல்லது. அடுத்தது நட்ஸ். நட்ஸை பொறுத்த வரைக்கும் பாதாமும் வால்நட்லையும் அதிக அளவு பாலிஃபினால் இருக்கு. அதனால இந்த ஒரு நட்ஸை நீங்க கட்டாயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விதைகள். விதைகளை பொறுத்த வரைக்கும் இது ஆடடா உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விதைகள் என்னன்னா பிளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் பூசணி விதைகள், பம்கின் சீட்ஸ். இது 3ம் நீங்க இது வரைக்கும் எடுக்கலன்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது கடைசியா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றதுமே உங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு பெரிய அளவு உங்களுக்கு உதவி பண்ணும். அது ஒரு சில மீன் வகைகள்லயும் இருக்கு. ஸோ நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா மத்தி மீன், கட்லா மீன், ஆங்கோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெத்திலி மீன். ஸோ இந்த 3 மீன் வகை மத்தி, கட்லா, நெத்திலி. ஸோ இது 3 மீன் வகையுமே உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதிக அளவு எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க சாப்பிட வேண்டிய உணவு வகைகள். கடைசியா சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் ஒரு சிலது இருக்கு. அது என்னன்னா ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். அதிக அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அதிக அளவு சர்க்கரை, சுகரி கண்டென்ட்ஸ், பீவரேஜஸ் அதெல்லாமே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச ஆல்கஹால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் குறிப்பா அறிவியல் பூர்வமா நம்ம உண்ணக்கூடிய உணவு எப்படி உங்க மூட்டுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அந்த நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் உங்க மூட்டை போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் நீங்க பண்ணணும். நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா கீழே தெரியுற வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நீங்க எங்ககிட்ட ஆன்லைன்ல சேர்ந்து இந்த மூட்டு வலி சம்பந்தமான பயிற்சிகளை கத்துக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸை கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுறாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே மூட்டு வலிக்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டு மூட்டு தேய்மானத்தை தடுங்க. நன்றி.